பதுவையாம் புனித அந்தோணியாரின் அற்புதங்கள். வாரம் ஒரு அற்புதம். அந்தோணியாரின் சிறு வயது அற்புதம். நல்ல இதயங்களை தேடும் சிறுவன். குளிர்ந்த மாலை பொழுதில் தனிமையின் வீட்டில் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தார் சிறுவர் பெர்னாந்து. ஜெபம் செய்வதில் அப்படி ஒரு அலாதி பிரியம் அந்த சிறு பாலகனுக்கு. கதவை தட்டும் ஒலி கேட்டது. பெற்றோர்கள் வந்திருப்பார்கள் என ஆவலுடன் சென்று கதவை திறந்தார் சிறுவர் பெர்னாந்து. ஆனால் கதவை திறந்து பார்த்தால் அங்கே நின்றது ஒரு சிறு பாலகன். நிலவை போல அழகென ஜொலித்தது அந்த பாலகனின் முகம். உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் சிறுவர் பெர்னாந்து. அதற்கு அந்த சிறுவன், நான் ஒரு பிச்சைக்காரன் என்றான். எனக்கு பிச்சை வேண்டும் என்றான். உனக்கு பசிக்கவில்லையா? உனக்கு உணவு தரட்டுமா, இல்லை ரொட்டி தரட்டுமா என்று பெருந்தன்மையுடன் கேட்டார் சிறுவர் பெர்னாந்து. என் பசி வேறு, உன் பசி வேறு என்று ஆழம் கொண்ட கருத்துடன் பதிலளித்தான் அச்சிறுவன். அப்படியானால் உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினார் சிறுவர் பெர்னாந்து. அப்பொழுது அச்சிறுவன் தன் கையில் இருக்கும் தோல் பையை நீட்டி, இதோ முதலில் வந்து பையை பார் என்று அப்பையை திறந்து காட்டினான். பையினுள் நோக்கிய சிறுவர் பெர்னாந்தின் முகம் பிரகாசித்தன. சிகப்பு வைடூரியங்களால் நிரப்பப்பட்டிருந்தன. அது சிகப்பு கற்களோ என்று சந்தேகம் பெர்னாந்துக்கு. உடனே அச்சிறுவன் புன்னகையுடன், அவை கற்கள் அல்ல, நான் தேடிச் செல்லும் நல்ல இதயங்களே அவை என்றான். மிகுந்த ஆச்சரியத்துடன் சிறுவர் பெர்னாந்து, இதயங்களை தேடும் நீ யார் என்று கேட்டார். என்னை சரியாக உற்றுப்பார், உனக்கே புரியும் என்று பதிலளித்தார் அச்சிறுவன். பெர்னாந்தின் முகம் மலர்ந்தது. கைகள் நடுங்கியது. உதடுகள் ஆச்சரியத்தில் மிதந்தன. அற்புத குழந்தை இயேசுவே என்று முழங்காலிட்டார். அப்பொழுது அச்சிறுவன், பெர்னாந்தே, உன் இதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார். அதற்கு பெர்னாந்து, இதயத்தை மட்டுமா? என்னையே தருகிறேன் என்று மாணிக்கத்தைப் போல பதிலளித்தார். முழங்காலில் விழுந்து தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த நொடியில் மறைந்தது குழந்தை இயேசுவின் உருவம். ஆனால் பெர்னாந்தின் உள்ளத்தில் எப்பொழுதும் அந்த முகம் நித்தியமாக தங்கிவிட்டது. இந்த அற்புதம் சொல்லும் செய்தி, சிறு வயது முதல் பெற்றோரிடம் கற்ற தன்னம்பிக்கையின் கதை, ஜெபத்தின் துளிகள், புதுமையான அருளில் ஓடை அவரின் வாழ்வை ஒளியாய் தீட்டியதாகும். அதனால்தான் அந்தோணியாரின் இதயம் ஒரு வைடூரியமாய் இறைவனின் கையில் சேர்ந்து நித்திய ஒளியில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தோடு நம் தேவைகளுக்காக புனித அந்தோணியாரை வேண்டி மன்றாடுவோமாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.